வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் இட்லி பிராந்தியத்தில் இப்போது துருக்கி ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. ரஷ்ய தயாரிப்பு பான்சிர் எஸ் ஏவுகணை சிஸ்டத்தை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட துருக்கியால் அந்த ஏவுகணை சிஸ்டம் வைக்கப்பட்டிருந்த கட்டடத்தை சேதமாக்க முடிந்ததை தவிர ரஷ்ய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த தாக்குதலுக்காக துருக்கி 20 ஆளற்ற விமானங்களை அனுப்பி வைத்தது. அனைத்து விமானங்களும் பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தால் அடித்து வீழ்த்தப்பட்டன. Машина в его положении. பொதுவாகவே ஒரு நேரத்தில் 16க்கும் மேற்பட்ட இலக்குகள் வானில் அசையும் போது பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு சிஸ்டம் அவற்றில் குறைந்தபட்சம் 4 அசையும் இலக்குகளை தவற விடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் உள்ளது. அந்த கணிப்பில் தான் துருக்கி 20 ஆளற்ற விமானங்களை இட்லி பகுதியில் உள்ள பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பியிருந்தது. அந்த மையம் சிரிய இராணுவத்திற்கு சொந்தமானது. கடந்த 2 தினங்களாக இட்லி பகுதியில் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த 2 நகரங்களை கைப்பற்றும் முயற்சியில் சிரிய இராணுவம் இறங்கியிருந்தது. அந்த 2 நகரங்களின் பெயர்கள் டார் அல் கபீர், அல் ஃபாட்டிரா. சிரிய இராணுவம் அந்த நகரங்களுக்குள் செல்வதற்கு முன் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் அங்கு சென்று குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தின. அந்த தாக்குதல்களின் போது துருக்கி ஆதரவு இயக்கங்கள் அமைத்து வைத்திருந்த பாதுகாப்பு முன் அரண்கள் அளிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் துருக்கி இராணுவம் சிரிய இராணுவம் இருந்த பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. அந்த ஏவுகணை தாக்குதல்கள் அல் ஃபாட்டிரா நகருக்கு வெளியே இருந்த சிரிய இராணுவத்தின் பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு மையத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளால் அடித்து வீழ்த்தப்பட்டன. சிரிய இராணுவம் அல் ஃபாட்டிரா நகரை நோக்கி முன்னேற தொடங்கியிருந்த நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி அந்த திசையை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதுதான். அந்த வகையில் தான் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் துருக்கி இராணுவம் சிரிய இராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. அவைதான் சிரிய இராணுவம் அமைத்திருந்த பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு மையத்தால் அடித்து வீழ்த்தப்பட்டன. அப்படியான நிலையில் அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை இயங்காது செய்தால் தான் சிரிய இராணுவம் முன்னகர்வதை தடுத்து நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. அதற்காகத்தான் துருக்கி 20 ஆளற்ற விமானங்களை ஒரே நேரத்தில் தாக்குதலுக்கு அனுப்பி வைத்தது. இந்த ஆளற்ற விமானங்களில் MAM-L மற்றும் MAM-S ரகத்திலான ஏவுகணைகள் இருந்தன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரே நேரத்தில் 16 ஏவுகணைகள் பான்சிர் எஸ் சிஸ்டத்தை நோக்கி ஏவப்பட்டால் சில ஏவுகணைகள் அடித்து வீழ்த்தப்படாமல் தப்பி அந்த சிஸ்டத்தை தாக்கி அழிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இம்முறை அப்படி நடக்கவில்லை. அதற்கு காரணம் பான்சிர் எஸ் வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்கியவர்கள் செய்த ஒரு தந்திரம் என்று கூறப்படுகிறது. அது என்னவென்றால் பான்சிர் எஸ் சாதனத்தில் உள்ள ஏவுகணைகளின் வீச்சு அதிகமானது. ஆளற்ற விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ள MAM-L மற்றும் MAM-S ஏவுகணைகளின் வீச்சு குறைவானது. இதனால் துருக்கியின் விமானங்கள் அவர்களது ஏவுகணை வீச்சுக்குள் வருவதற்கு முன்பே பான்சிர் எஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டன என கூறுகிறார்கள். இதனால் ஆளற்ற விமானங்கள் ஏவுகணைகளை ஏவினாலும் அவை வான் பாதுகாப்பு சாதனம் வைக்கப்பட்ட இடம் வரை வந்து சேராது. ஆனால் வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்ட ஏவுகணை ஆளற்ற விமானங்களை அழித்து வீழ்த்தின. இதில் பின்னடைவை சந்தித்த துருக்கி அடுத்த பின்னடைவையும் இட்லி பிராந்தியத்தில் சந்தித்தது. அது என்னவென்றால் முன்னேறி சென்ற சிரிய இராணுவத்தின் படையணிகள் டர் அல் கபீர், அல் ஃபாட்டிரா ஆகிய 2 நகரங்களையும் கைப்பற்றி விட்டன. இந்த 2 நகரங்களும் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நகரங்கள். இந்த 2 நகரங்களும் வீழ்ந்தது துருக்கி இராணுவத்திற்கும் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக காணப்படுவதன் காரணம் சிரிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கும் சிரியாவின் M4 நெடுஞ்சாலைக்கும் இடையே இந்த 2 நகரங்களும் உள்ளன. M4 நெடுஞ்சாலை தான் துருக்கி இராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கான வழங்கல் பாதை, அதாவது சப்ளை ரூட். அவர்களது தளங்களுக்கு மேலதிக துருப்புக்கள், உணவு, ஆயுதங்கள் எல்லாமே M4 நெடுஞ்சாலை ஊடாகவே செல்ல வேண்டும். இப்போது சிரிய இராணுவம் கைப்பற்றியுள்ள 2 நகரங்களின் புறநகர் பகுதிகளில் தான் நாம் குறிப்பிட்ட M4 நெடுஞ்சாலை உள்ளது. இதனால் M4 நெடுஞ்சாலையில் நடைபெறும் போக்குவரத்தை சிரிய இராணுவத்தால் இப்போது தடுக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தம்மிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 2 நகரங்களையும் மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்துடன் சிரிய இராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளன துருக்கி ஆதரவு இயக்கங்கள். இதுபோன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.